கொஞ்சம் கொஞ்சமாக எங்களை வெளியேற்றினார்கள். பள்ளி கல்விகளில் இருந்து, கல்லூரிகளில் இருந்து எங்கள் தாய்மொழியை தள்ளினார்கள். எங்களின் நீதிமன்றங்களில் இருந்து எங்கள் தாய்மொழியை தள்ளினார்கள். வரலாற்றில் இருந்து புறக்கணித்தார்கள். உழைப்பில் இருந்து எங்களை வெளியேற்றினார்கள். சோம்பி இருக்க வைத்து இலவசங்களை தந்து எங்களை அங்கே இருத்தினார்கள். அடிமை சிந்தனையே எங்களுக்கு ஆள தந்தார்கள். எங்கள் கைகளில் கால்களில் விளங்கிருந்தால் உடைத்து நொறுக்கி இருப்போம். ஆனால் எங்கள் சிந்தனைகளில், எங்கள் உலகில் அடிமையாக சிந்தனையில் விலங்கு போட்டு வீழ்த்தினார்கள். எதுவும் எங்களால் முடியாது, இது சாத்தியமில்லை, அது நடக்காது என்று பேசினார்கள். என் அன்பான தம்பி தங்கைகளே, அருமை சொந்தங்களே, நாம் சாதாரணமானவர்கள், ஆனால் அசாதாரணமான ஒன்றை கனவு காண்பவர்கள். இத்தனை பெரிய கூட்டம் இதுவரை நாம் வருவதற்கு முன்பு சாதிக்காக கூடியது, மதத்திற்காக கூடியது, கும்பிடுகிற சாமிக்காக கூடியது. ஆனால் தமிழரின வரலாற்றிலே இப்போதுதான் நாங்கள் பிறந்த தமிழ், பெருமை மிக்க தமிழர் என்கிற தேசிய இனத்திற்காக நாங்கள் தமிழர்கள் என்ற இன உணர்வை முன்னிறுத்தி தமிழ் தரும் இளைஞர் தலைமுறைகள் திரள்கிறார்கள்.